ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனிப்பு சோறு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அரிசியை நான் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் குக்கர் காஞ்சோன்னே அதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பட்டை, போட்டு 2 ஏலக்காய், அதுக்கப்புறமா 2 கிராம்பு போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா 2 நிமிஷம் அதை வதங்க விடுங்க. அதுக்கப்புறமேட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி புசு புசுன்னு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்டவுடனே ஓரளவுக்கு நல்லா வந்தோடனே தண்ணி ஊற்றிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ நல்லா நல்லா இதானோடனே நான் உங்களுக்கு தேவையான அளவு கலர் பொடி, நான் ஒரு இந்த கலர் மாதிரி கலர் பொடி போட்டிருக்கேன். அது கலருக்காக நீங்கள் போடுறது அந்த இனிப்பு சோறு. ஸோ நல்லா அந்த கலர் பொடி நல்லா இதாகணும். அதுக்கப்புறம் நல்லா அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு, ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப இதாக கலர் தெரியும், ரொம்ப இதாக போடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி அதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரிசி நல்லா குக் ஆகிடும். பார்த்திங்கன்னா ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 விசில் வரைக்கும் நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்துருக்கும். பார்த்திங்கன்னா விசில் போகுது பாருங்களேன். நிறைய பேர் அதில் கொஞ்சம் நேரம் அப்படியே குக்கர்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதை ஒரு கரண்டில் 2 கரண்டி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ நீங்கள் அவ்வளோவும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு தப்பும் கிடையாது. நிறைய பேர் இனிப்பு கூட வந்துடுமோ அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. அதெல்லாம் கிடையாது. கரெக்டாக நீங்கள் போடுங்க. கொஞ்சம் இனிப்பு கூட இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இது ரொம்ப இனிப்பு கூடாமலும் ரொம்ப இனிப்பு கம்மியாக இல்லாமலும் சேர்க்கணும். மற்றபடி நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கலந்தோன்னா தாளிக்க போகிறோம். ஒரு சட்டியில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லா ஹீட் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. முந்திரி பொன்னிறமாக வந்துடணும். ஸோ நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா பொன்னிறமாக ஆனால் தான் நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, கிஸ்மிஸ் தனியாக போட்டு முந்திரி தனியாக போட்டு வறுக்கணுமான்னு. ஸோ கொஞ்சம் அது முந்திரி கொஞ்சம் இதாக வந்ததுக்கப்புறமா பொன்னிறமாக வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது பண்ணணும். நல்லா அது பொன்னிறமாகட்டும். அதுக்கப்புறம் கிஸ்மிஸ், உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிஸ்மிஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிஸ்மிஸ் பொஸ்ஸுன்னு வர்ற மாட்டேக்கே நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்களேன் புஷ்ஷுன்னு வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். எனக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகுது. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அதை அந்த இதோட இனிப்பு சோறோட கலந்துருங்க. கலந்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு சூப்பராக வந்துடும். பாருங்கள், ஸ்மெல்லே நல்லா கவகமன்னு இருக்கும். தேங்க்யூ ஃபார்